இது நிலவரம் சொல்லுகிற பொழுது நேருக்கு கசப்பாகவும் இருக்கும். இந்த கசப்பான காரியம் உங்கள் இதத்தில் வருகிற பொழுது உங்களை வீதியில் பார்த்தா அடுத்த வீதியில் போயிடுவான். உங்களை ஒரு இடத்துல பார்த்தா இன்னொரு முனையில் அவன் சிதறி பதறி ஓட்டமாக ஓடுருவான். நீங்கள் ஓட வேண்டியதில்லை. உலகம் உன்னை பகைக்க ஆரம்பிச்சிருக்கு. என்னையா வாய சும்மா இருக்க மாட்டியா? என்கிட்ட வந்தால் நான் இப்படி தான் பேசுவேன். இந்த டாபிக் என்கிட்ட வந்துச்சுன்னா நான் இப்படி தான் இருப்பேன். நீங்கள் அப்படி இருக்கணும். நான் சொல்ல நீங்கள் அப்படி இருக்கணும்னு வேதம் சொல்கிறேன். உலகத்துக்கு பொல்லாதவைகளாக இருக்கிறது என்று நான் சாட்சி கொடுக்கிறபடியினால் அதன் கிரியைகள் பொல்லாதலாக இருக்கிறது. அவன் எவ்வளோ சம்பாதிச்சான்? என் நண்பனுடைய மகன் எவ்வளோ சம்பாதிச்சான்? என் மகன் எவ்வளோ சம்பாதிக்கிறான்? அவன் எந்த நாட்டில் செட்டில் ஆகிருக்கிறான்? அவனுக்கு எத்தனை சவரம் போட்டு பொண்ணு கொடுத்தாங்க? என் பிள்ளைக்கு எத்தனை சவரம் போட்டு ரெண்டு பேருமே ஒரே காலேஜில் படித்தாங்க. அவன் எவ்வளோ இவன் எவ்வளோ? இதெல்லாம் போச்சுன்னா நம்ம முழு ஜீவன் கெட்டு போயிடும். நீங்கள் கிறிஸ்துக்குள்ளே நெருங்கி இருக்க முடியாது. பைபிள் கையில் இருக்கும், தலைமாட்டாண்டு இருக்கும், வசனம் எல்லாம் தெரியும், ஆனால் ஜீவியம் சரியில்லை. நீங்கள் எங்கேயோ சாய இருந்து கொண்டிருக்கிறீங்க. வாழ்க்கை படகு சேதப்பட்டு கொண்டிருக்கிறது. விசுவாச கப்பல் சேதமடைந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு எப்பவுமே தெரிந்து கொள்ளுங்க, முதிர் வயது கொண்டவர்களாக இருந்தாலும் கர்த்தர் என்னை கைவிடாத தேவன் என்ற சாட்சி உங்கள் உதடுகளிலே உள்ளத்தில் இருக்க வேண்டும். பென்ஷன் இருக்குதோ, சொந்த வீடு இருக்குதோ இல்லையோ, உடலில் பலன் இருக்குதோ இல்லையோ, என் தேவன் என்னை பார்த்து கொள்ளுவார். நான் எப்படி கர்த்தர் சொல்கிறோம் அப்படி இருப்பேன். பிள்ளை சொல்கிற மாதிரியோ இல்லை, பொண்ணு சொல்கிற மாதிரியோ இல்லை, வேதம் சொல்கிற மாதிரி தான் நான் இருப்பேன். முதிர் வயதில் நீங்கள் எடுக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு உடன்படிக்கை சாசனை தான். ஆண்டவரே, இது மட்டும் என் ஜீவியம் கரைப்படலை. இனிமேல் முதுமை என்னை கரைப்படுத்தக்கூடாது. அவன் பணம் கொடுத்தாலும் சரி, அது கொடுக்காமலாம் இருக்காது. அது கனி கொடுக்குற மரமாக நம்ம வளர்க்கணும். இதெல்லாம் உடன்படிக்கை. நீங்கள் கர்த்தரோடு உடன்படிக்கை இப்படி செஞ்சீங்கன்னாக்கா உங்கள் பிள்ளை உங்களுக்கு பயந்து இருக்கும். எனக்கு கர்த்தருக்குள்ளே பயம் இல்லாமல் நான் இஷ்டப்படி நான் என் ஜீவத்தை வைத்து கொள்ளுகிற பொழுது என் பிள்ளைகள் கிட்டராக இருப்பாங்க. சபையார் வருவாங்க, கனி கொடுக்க மாட்டாங்க. அதான் ஒரு இடத்துல வர்றது 9 இடத்துல விதைக்குது இல்லையா? அதெல்லாம் இதான் மேய்ப்பன் சரியில்லை என்பது தான் உட்கருத்து. இது உண்மையான கருத்து. இதுதான். அப்படி ஏன் அங்கே போகிறேன், ஏன் இங்கே போகிறான்லாம் கேட்கக்கூடாது. அது போகிறது போவோம். ஆடு அப்படி தான் போவோம். மேய்ப்பன் தான் பிடிச்சிட்டு வந்து கட்டணும் தொழு மரத்தில். வார்த்தை அடிச்சு எட்டு வர முடியும். இதெல்லாம் அப்படியெல்லாம் நம்ம செய்ய முடியாது. யூ மஸ்ட் டேக் அ ஸ்டாண்ட் இன் த ஸ்டார்ம் ஃபார் த லார்ட். நீங்கள் கர்த்தருக்கென்று அப்படி நிற்கணும். தைரியம் இருக்கா? தைரியம் இருக்கா? அந்த தைரியம் வரணும். தனி மனித தைரியம் வரணும். பொருளாதாரத்தை பார்த்து, விலைவாசியை பார்த்து, என்ன எவ்வளோ பயம் இருக்கிறது. எதுக்கு பயப்படுறோன்னு இல்லை, விலைவாசி பயப்படுறோம். இப்படி எப்படி திரும்பி வரத்துக்குள்ளே சிலிண்டர் விலை ஏறிச்சு. சர்வ சாதாரணமாக சொல்கிறேன்.